விஜயகாந்த் அவர்கள்ட்ட நம்ம பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, பேருக்கு மற்ற டைலாக்லாம் கிடையாது. சிங்கம் அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மட்டும்தான் தி ஒன் மேன் ஆர்மி. விஜயகாந்த் அவர்களுக்கு என் பேரை கேட்டவுடனே இன்னும் ஒரு கனெக்டிங் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து, தம்பி உங்கள் பேர்னு இப்ராஹிம் அப்படின்னு, ராவத்தூர் இப்ராஹிம் ஒன்று அப்படின்ட்டு தட்டி கொடுத்தாரு. ஸோ அது வந்து அவருடைய நண்பரும் இப்ராஹிம் ராவத்தர், நான் வந்து ராவத்தூர் இப்ராஹிம் ஒன்று அவருக்கு இன்னும் கனெக்ட் ஆனி அவர் அந்த பேசின தருணம் வந்து, இவங்க உருட்டுறாங்க பார்த்தீங்களா சமூக நீதினு, அதை வந்து விஜயகாந்த் செஞ்சு காமிச்சார். வாழும் பொழுது லைட்மேன்லேருந்து நடிகர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. இந்த சமத்துவத்தை போதித்த மாபெரும் தலைவனை திமுக எப்படி கையாண்டுச்சுன்னா, வடிவேலு என்ற ஒரு நபரை வைத்து துதிக்கோர் ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக வந்து அவரை வந்து விமர்சித்து கேவலப்படுத்திய பொழுது விஜயகாந்த் அவர்கள் எந்த இடத்தில் கோவப்பட்டு பதிலுக்கு பேசவே இல்லை பார்த்தீங்களா. வரலாற்றில் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் முறையாக உள்ளே உட்காந்து அரசியலுக்குள்ளே வந்து, கலைஞர் 5 முறை முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்தார். எம்ஜிஆருக்கு டஃப் கொடுத்த நபரை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு எதிர்கட்சி தலைவர் வரிசையில் வந்து உட்காந்தார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மண்டபம் எல்லோருக்கும் தெரியும், இடித்தது. மண்டபத்தை சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிளான் கிளியர் பண்ணி இடித்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். மண்டபத்தை இடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதரை பொது இடத்தில், கிட்டத்தட்ட அவர் அவ்வளோ பெரிய சிங்கம் மாதிரியாக இருக்கக்கூடிய மனுஷன் பொது இடத்தில் வச்சு அடிச்சிட்டாங்க. விஜயகாந்த் அடித்தாங்க. ஒரு வேளை ஜெயலலிதா இறப்பின் போது விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக அரசியல் இருந்ததுன்னா சிஎம் அவர் தான். இந்த உடல்நலம் சரியில்லாமல் போனதுக்கு காரணமே அதிமுகவும் திமுகவும் சொல்கிறாங்க. அந்த அரசியல் விளையாட்டை விளையாண்டாங்க. அந்த நிச்சயமா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ஊர்வலம் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே வாழ்ந்த தலைவர்கள், நம் நாட்டை ஆழ்ந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கடற்கரை ஓடம் இருக்கிறாங்க. ஊருக்குள்ளேயே ஒரு சிங்கம் இன்னைக்கு உறங்கிட்டு இருக்குனாக்கா அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவோட அந்த கருப்பு வைரம், தமிழ் சினிமாவோட அடுத்த எம்ஜிஆர், இப்படியெல்லாம் போற்றப்பட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சார் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. சார் நீங்கள் பார்த்து இந்த விஜயகாந்த் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அண்ணன் விஜயகாந்த் அவர்களை 2 முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த காலம் எனக்கு வழங்கியது. நீங்கள் வந்து அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு முறை நான் வந்து அவரை பார்த்து பேசினது உண்டு. அதுக்கப்புறம் அவருடைய அலுவலகத்தில் ஒரு முறை அவரை நம்ம பேசின ஒரு அனுபவம் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள்ட்ட நம்ம பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, பேருக்கு மற்ற டைலாக்லாம் கிடையாது. சிங்கம் அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மட்டும்தான் தி ஒன் மேன் ஆர்மி. அவர் களத்தில் இறங்கி நின்னார்னாக்கா எவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் சரி அவர் பாட்டு கர்ஜனை பண்ணார்னு வச்சுக்கலாம், அப்படியே விலகும். இன்றைக்கி வந்து நடிகர் பெருமக்களாக இருக்கட்டும், எந்தெந்த நீங்கள் சினிமா பிரபலங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் வச்சுட்டு வருவாங்கல்ல, தனக்கு தானே பவுன்சராக இருந்தவர் விஜயகாந்த் மட்டும்தான். அவர் இறங்கி நின்னார்னா களத்தில் வந்து அப்படி நிற்பார். அந்த மாதிரி ஒரு ஆளுமை அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு அப்படின்னாக்கா, அதுவும் நான் வந்து அவரை சந்திக்கும் பொழுது அவர் வந்து போலீஸ் காஸ்டியூமில் இருந்தார். நார்மலாகவே அவரை பார்த்தாலே பயங்கர கம்பீரமாக இருக்கும். அவர் வந்து இந்த போலீஸ் காஸ்டியூமில் நல்லா ஃபிட்டாக அவர் வரும் பொழுது அவர் வேறு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் அவரை பார்க்கும் பொழுது இருந்தது. அந்த மனிதர் வந்து நம்ம போய் அவர்கிட்ட பேசும் பொழுது என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப இணக்கமாக, ஏதோ ரொம்ப சகஜமாக தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தலைவன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், இவ்வளோ பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், ரொம்ப இயல்பாக ரொம்ப தன்மையாக கூப்பிட்டு அரவணைச்சு பேசி நம்ம போய் பேச ஆரம்பித்த உடனே பக்கத்தில் நபரை கூப்பிட்டு சாப்பிட கொண்டு வா, அவருக்கு குடிக்க தண்ணி எனக்கு, ஜூஸ் எனக்கு கொண்டு வா, அதை சொல்லி அதை ஃபஸ்ட்டு நம்ம அவரை பார்த்த மகிழ்ச்சியில் ஆஸ்வாசப்பட்டு நம்ம அவர்கிட்ட பேசும் பொழுது, இருங்க சாப்பிட்டு பேசுவோம், நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. நம்ம நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறன்றதே கஷ்டம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைம் அது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க தம்பி, சாப்பிட்டு நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் பேசின அந்த முறை, அந்த விதம் இருக்குல்ல, வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது எனக்கு வந்து. ஸோ அது வந்து என்ன சொல்கிறேன்னாப்பா
உண்மையாலுமே அதான் சும்மா சொன்னாங்க, நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கே நீ முகடம்னு சொல்கிறாங்கல்ல அவரை. அந்த மாதிரி அந்த மனிதருடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இன்னும் விஜயகாந்த் அவர்களுக்கு என் பேரை கேட்டவுடனே இன்னும் ஒரு 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 கனெக்டிங் ஆயிடுச்சு அவருக்கு வந்து. தம்பி உங்கள் பேர்னொடனே இப்ராஹிம் அப்படின்னு, ராவுத்தர் இப்ராஹிம் ஒன்று அப்படின்ட்டு தள்ளி கொடுத்தாரு. ஸோ அது வந்து அவருடைய நண்பரும் இப்ராஹிம் ராவுத்தர், நான் வந்து ராவுத்தர் இப்ராஹிம் உடனே அவருக்கு இன்னும் கனெக்ட் ஆனி அவர் அந்த பேசின தருணம் வந்து அந்த நிகழ்வு வந்து எனக்கு வந்து அது அப்படியே நெஞ்சில் வந்து பசுமையாக பதிந்த விஷயம். அவருடைய மரணம் செய்தின்றது வந்து கிட்டத்தட்ட நம்மளை வந்து நிலைகுலை செஞ்சு அவர் வந்து என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் அந்த க்ரௌடு நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட தம்பி ஸ்க்ரீனில் 14 வருஷமாக வரல, பொது வாழ்க்கையிலே வந்து அவர் எவ்வளோ வருஷமாக இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர் இவ்வளோ ஆண்டுக்கு பிறகு அந்த மரணம் அடைஞ்சிருக்காருன்னு ஒன்று இந்த க்ரௌடு கூடிச்சு பாருங்க. அப்பா, இந்த கோயம்புலேருந்து ஒட்டுமொத்த ஏரியாவை சம்பிச்சு போன மாதிரி. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ஊர்வலம் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதில் வந்து அவர்களின் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த கருடன் பறந்தது பார்த்தீங்களா, சிம்பிளி அமேசிங். அது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மனிதன் வாழும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எங்களுக்கு வந்து மார்க்கத்தில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அண்டை வீட்டார் பசித்திருக்கும் பொழுது நீ உணவு அருந்தாதே. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பால் நிறத்தால் இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு சாதிய பாகுபாடு இங்கே வந்து எதுவுமே கிடையாது அப்படின்றத ரொம்ப சொல்லி நமக்கு வந்து அந்த கோட்பாடு நமக்கு சொன்ன விஷயம். வாழும்போது அந்த மனுஷன் அப்படி வாழ்ந்தார். இப்படி தேடி போய் இது வரைக்கும் விஜயகாந்தை பார்க்க போனவங்க சாப்பிடாம பட்னியோடு திரும்பி வந்ததாக வரலாறே கிடையாது. இது வரைக்கும் அவர் எத்தனை நபர்களை வாழ வச்சிருக்காருன்னு தான் வரலாறு. விஜயகாந்த் அவர்களை பிடிக்காத தனி மனிதன் எவனுமே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு வாழ்க்கை வந்து எல்லாரும் வாழ முடியுமானா ரொம்ப டஃப். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், இப்போ தளபதி விஜயை கொடுத்து யாராவது ஒரு சொல் தவறாக பேசும் பொழுது எவ்வளவு கோபம் வருது. இப்போ நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் தர்க்க ரீதியாக விஜய் எதிர்கொள்ளாமல் பர்சனலாக ஒரு சில விஷயம் விஜய் குறித்து தவறாக நடிகைகளோட இணைச்சி பேசுறதா இருக்கட்டும், ஒரு கொடி வெளியிட்டிருக்காருன்னா அதை வந்து நீங்கள் சர்ச்சைப்படுத்தி பேசும் பொழுது நமக்கு கோபம் வருது இயல்பா. அப்போ நமக்கு கோபம் வந்து யாரெல்லாம் வந்து புரோக்கர் மாதிரி செயல்படுறானோ அவனுக்கு வந்து நம்ம தர்க்க ரீதியாக பதில் கொடுக்குறோம். யாரெல்லாம் உடன்பரப்பு வந்து 200 பேமெண்ட் வாங்கிட்டு பேசுகிறானோ நம்ம பதில் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா இது தப்புடா அப்படின்ட்டு நம்ம விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு நம்ம நேர்மையான அறமான விஷயத்தில் செயல்படுங்க நம்ம சண்டை போடுறோம்ல. விஜயகாந்த் என்ற தனி மனிதனை இன்னும் சொல்ல போனீங்கன்னா சினிமா துறையில் என்ன பதவியில் இருந்தார் அவர்? என்ன பதவியில் இருந்தார் சொல்லுங்கள்? அந்த நடிகர் சங்க தலைவராக இருந்தார் சார். நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து அந்த கடனை அடைத்த இத்தனை ஆண்டு காலமாக கடன் இருந்துச்சு. அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் வெளிநாட்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அந்த கடனை அடைச்சிட்டு கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு மாபெரும் புரட்சி இவங்க உருட்டாங்க பார்த்தீங்களா சமூக நீதினு, அதை வந்து விஜயகாந்த் செஞ்சு காமிச்சார். வாழும் பொழுது லைட்மேன்லேருந்து நடிகர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. இந்த சமத்துவத்தை போதித்த மாபெரும் தலைவனை திமுக எப்படி கையாண்டுச்சுன்னா, வடிவேலு என்ற ஒரு நபரை வைத்து துதிக்கோர் ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக வந்து அவரை வந்து விமர்சித்து கேவலப்படுத்திய பொழுது விஜயகாந்த் அவர்கள் எந்த இடத்தில் கோபப்பட்டு பதிலுக்கு பேசவே இல்லை பார்த்தீங்களா? அந்த இடத்துல அவருடைய தன்மை நிரூபிக்கப்பட்டது. எந்த தலைவன் தம்பி அப்படி இருந்திருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்க தம்பி? இப்போ ஒண்ணுமே இல்லை, சின்னவர் மன்னவருன்றாங்க இங்கே ஒரு ஆளை கட்டுங்களா? அவரை குறித்து பேசினால உடனே அவர் பொங்குறாரு. ஸ்டாலினை குறித்து லேசாக எடப்பாடி வந்து தர்க்க ரீதியாக போனால அப்படியே பொங்கி கள்ள கூட்டணின்றாங்க, கள்ள உறவுன்றானுங்க. உடனே வந்து உதயநிதி வந்து இன்னும் சொல்ல போனேன்னாக்கா சசிகலாவையும் தன் தாயார் வயசில் உள்ள சசிகலாவையும் தகப்பனார் வயசில் உள்ள எடப்பாடியும் 2 பேரையும் எவ்வளோ கேவலப்படுத்தி பொது மேடையில் வச்சு எலெக்ஷன் மாநாட்டில் உதயநிதி பேசியிருக்கிறாரு. நீங்கள் வந்து அம்பானிங்க பார்த்தாக்கா நீங்கள் வந்து மோடியை பார்த்தீங்கன்னாக்கா வந்து காலில் விழுந்துடுறாரு, எடப்பாடி காலில் விழுந்துறாரு, சசிகலா பார்த்தா முட்டி போட்டுறாருன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லைன்னு எவ்வளோ வந்து அநாகரிகத்தடைய உச்சமாக ஒரு மனுஷன் பேசினேன். அப்போது உங்களுக்கு கேவலம் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக, சீட்டு வாங்கணும், ஆட்சியில் உட்காரணுன்றதுக்காக எவ்வளோ அவதூறுகளை பரப்புனீங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை வடிவேலு வச்சு வைக்கும் பொழுது மனுஷன் கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணாமல் இறுதி நாட்களில் விஜயகாந்தை வந்து இப்படி விமர்சித்தனால இவருக்கு வந்து வடிவேலுக்கு எந்த பட வாய்ப்புமே கொடுக்காம மறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட தெருநாயை விட மோசமாக அவர் அலைந்து கொண்டிருந்த பொழுது ஏன் வடிவேல் நடிக்கல, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்ன மனுஷன் யார் சொல்லுவா சொல்லுங்கள்? யார் சொல்ல மாட்டாங்க.
செத்தா கூட எவனும் சொல்ல மாட்டான் தம்பி, அதான் தம்பி, அதுதான் தம்பி விஜயகாந்த் அவர்கள், அதுதான் கேப்டன். அப்போ வந்து அவர் கேப்டன் அவர் சொல்கிறாங்கனாக்கா அந்த தன்மை, மக்களின் தலைவராக அவர் இன்னைக்கு வரைக்கும் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அற்புதமான வரிகள், அவருக்கே பொருத்தமான அந்த ஒரு குணம். அந்த ஒரு மனுஷன் வந்து அவருடைய பிறந்த நாள் என்பது இன்னும் மறக்க முடியாத விஷயம். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா இங்கு வாழ்ந்த தலைவர்கள், நம் நாட்டை ஆழ்ந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கடற்கரை ஓடம் இருக்கிறாங்க. ஊருக்குள்ளேயே ஒரு சிங்கம் இன்னைக்கு உறங்கிட்டு இருக்குனாக்கா அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு வந்து கோயம்பேடில் அவர் இன்னும் இங்கே தான் நம்ம பக்கத்தில் இங்கே இருக்கிறாரு, நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி எந்த நாளும் விஜயகாந்தை இந்த தமிழ் மக்களின் மனசிலிருந்து ஒருபோதும் அகற்றிவிட முடியாதுன்றதுக்கு ஒரு தலைவனுக்காக அந்த பிறந்த நாளில் அவர் வந்து அவருடைய புகழ் நீடூடி வாழணும். அவர் செய்த அந்த தர்மத்தின் காரணமாக அவருடைய வம்சமே வந்து நீடூடி வாழணுன்றது நம்ம இறைவன்கிட்ட எப்பயுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தமிழ் சினிமாவும் தமிழக அரசியலையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரிக்க முடியாது சார். ஏன்னா எப்பவுமே அந்த ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் அது இருக்கும். முன்பு ஒரு காலத்தில் வந்து ரஜினி, கமல், விஜயகாந்த் இவங்களாம் இருந்தாங்க சார். ரொம்ப பீக் டைம் அப்போ. இதில் வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தார், கமலும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரசிகர் ரொம்பவே கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக வந்து விஜயகாந்த் சார் வந்து இந்த அரசியலுக்கு வந்திருப்பாரு, அவருக்கான அந்த இடத்தையும் வந்து பிடிச்சிருப்பார். ஆனால் அவரோட ஆரம்ப காலகட்ட இந்த அரசியல் பயணம் இருக்குல்ல சார், அப்போ வந்து ரொம்பவே நெருக்கடிகள் வந்து அதிகமாக கொடுத்துன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவருடைய நெருக்கடிகள்னா கிட்டத்தட்ட அவருடைய பட வாய்ப்புகளை தட்டி பறிப்பது, அவருடைய காலேஜுக்கு பிரச்சனை கொடுப்பது, அவருக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடி ஏற்படுத்துவது, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மண்டபம் எல்லோருக்கும் தெரியும் இடித்தது. மண்டபத்தை சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிளான் கிளியர் பண்ணி இடித்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். மண்டபத்தை இடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதரை பொது இடத்தில், கிட்டத்தட்ட அவர் அவ்வளோ பெரிய சிங்கம் மாதிரியாக இருக்கக்கூடிய மனுஷன் பொது இடத்தில் வச்சு அடிச்சிட்டாங்க. விஜயகாந்த் அடித்தாங்க. யூடியூப்ல இருக்குன்னு அந்த காணொலி பாருங்கள். அவர் மண்டபத்துக்கு வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா க்ரௌடு கூடி திமுககாரன் பின்னாடி கூட தள்ளி அடிச்சிருப்பான். அடிச்சிட்டாங்க. எனக்கெல்லாம் அதை பார்த்துட்டு இந்த வெறி அந்த வெறின்னு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனுஷத்தை ஒரு கட்சி நபர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மனுஷனை கார்னர் பண்ணி பொது வெளியில் வச்சு அவர் தலை நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்றது வந்து வரலாறு ஒருபோதும் வந்து இவர்களை மன்னிக்காது. எந்த ஒரு தவறு செஞ்சாங்கல்ல, அதுதான் தம்பி அவருடைய வீழ்ச்சி. திமுகவுடைய வீழ்ச்சி அங்கேருந்து ஆரம்பிச்சது, அந்த நொடியிலேருந்து ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தார் பாருங்க. அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தார், உள்ளே வந்தார் தம்பி. இது வரைக்கும் 1947க்கு பிறகு நீங்கள் சுதந்திரம் பெற்று இத்தனை கட்சிகள் ஆட்சியில் உட்கார்ந்தது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக பிறகு அதிமுக, அந்த 2 கட்சி வந்த பிறகு ஒன்று திமுக இல்லை அதிமுக, இது மட்டும்தான். ஒன்று எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு மாறி மாறி இவர்கள் மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வரலாற்றில் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் முறையாக உள்ளே உட்காந்து உள்ள அரசியலுக்குள்ளே வந்து, கலைஞர் 5 முறை முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்தார். எம்ஜிஆருக்கு டஃப் கொடுத்த நபரை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு எதிர்கட்சி தலைவர் வரிசையில் வந்து உட்காந்தார். ஆளுங்கட்சியாக இந்த பக்கம் ஜெயலலிதா, எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் பொழுது வரலாறு எவ்வளோ பெரிய லெவலில் அவர் புரட்டி போட்டுருக்காரு பார்த்தீங்களாக்கா. வைராக்கியம் நின்று அந்த மக்களை அவரை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சாங்க. அப்போது அவர் உட்கார்ந்த பிறகு கடைசி வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளே கலைஞரால் வரவே முடியல. அப்படியே மறைஞ்சிட்டாரு கலைஞர். அதுக்கப்புறம் வரவே முடியல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு இயலாமை, அதுக்கப்புறமேட்டு இறப்பு. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு மனிதனுக்கு எவ்வளவுலாம் நெருக்கடி கொடுக்கணுமோ அவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ தனி மனிதனை விமர்சனம் பண்ணணுமோ அப்படி தனி மனித விமர்சனம். அதாவது இவர்களுக்கு எதிரி அப்படின்னு இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டானுங்கன்னா அவர்களை அழிக்கக்கூடிய வேலை, அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலை, கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்ன உச்சபட்சமாக கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, கர்மான ஒன்று இருக்குல்ல, அது எப்படி வந்து விஜயகாந்த் பக்கம் நின்றுச்சு நம்ம பார்த்தோம்ல. எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து அந்த கௌரவத்தை பெற்று எவன் உனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவனை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு சிங்கம் மாதிரி உட்காந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு. இதே நெருக்கடி விஜய் கொடுக்குறாங்க, இதே பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி வீடு அடிச்சிருவோன்றானுங்க, இதை பண்ணிடுவோன்றானுங்க, அதை பண்ணிடுவோன்றானுங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் விஜயகாந்துக்கு விஜய்னா, விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், விஜய் வந்து ஆளுங்கட்சி தலைவராக வந்து இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் விஜயகாந்தோடைய ரசிகர் உட்பட எல்லாருமே வந்து இன்றைக்கி விஜயின் பக்கம் திரும்பி விட்டார்கள் பொழுது, எம்ஜிஆருடைய ரசிகர் மாதிரி பெரிய ஒரு மாஸ் ஐக்கான இவர் வரப்போறான்னும் பொழுது இதை உள்ளபடி அன்னை பிரேமலதா அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து பக்கபலமாக நிற்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த இடத்துல கேப்டன் அவர்களுடைய நினைவை பகிர்வதில் வந்து உள்ளபடி ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். சார், இப்போ வரைக்குமே விஜய் சார் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைப்பாங்க சார்.
விஜய் சார் வந்து ஒரு நன்றி கெட்டவர், விஜயகாந்த் வந்து எந்த ஒரு உதவியும் பண்ணலை இப்படின்லாம் முன் வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் 14 வருடங்களுக்கு பிறகு கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் சார் திரும்ப நடிக்கிறாரு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான். இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நாள் நன்றி கெட்டவர்னு சொன்னாங்க, போய் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவரோட இறப்புக்கு போயிட்டு கண்ணீர் சிந்தி அழுதுருப்பாரு. அப்படிலாம் இருந்தது சார். அவங்களுடைய பாண்ட் பற்றி சொல்லுங்க சார். அவங்க தம்பி ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா விஜயகாந்தை வைத்து படம் பண்ணி ரொம்ப நெருக்கம், விஜின்னு சொல்லி செல்லமாக அழைக்கக்கூடிய அளவில் தான். நீங்கள் வந்து விஜய்னா விஜயகாந்தவே அப்படி தான் கூப்பிடுவாங்க, விஜய். இந்த பக்கம் விஜய்னு. அப்போது இந்த இன்டர்கனெக்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க வந்து ரொம்ப இணக்கமாக குடும்ப நண்பராக இருந்து பல ஏற்ற இறக்கங்களில் எப்பயுமே உறுதுணையாக இருந்த அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கேவலமான அரசியல். இது அரசியல்னே சொல்ல முடியாது. முதல்ல அரசியல்ன்றது நாகரிகமாக இருந்தது. இது போன்ற கலுசரிங்க உள்ளே வந்த பிறகு தான் இந்த மாதிரி மாற்றுறாங்க. இதோ அநாகரிகத்தின் உச்சமாக இவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து துரோகம் செய்து விட்டார், பார்க்கவில்லை, செய்யலை, வைக்கலை, இந்த மாதிரியான விமர்சனங்களாக வச்சதெல்லாம் எதுக்குனாக்கா சிண்டு முடியக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப தெளிவாக செய்வாங்க. இந்த புரோக்கர் வேலையை வந்து புரோக்கர்னு சொல்கிறதா, செண்டு முடின்னு சொல்கிறதா, இல்லை வேறு ஏதாவது தேர்ட் கிரேட்னு சொல்கிறதான்னு தெரியல, அந்த மாதிரியான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அவர்களை அறியாமல் இவர்களுக்குள்ள 2 பேருக்கும் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி இவங்க சொன்ன மாதிரி விஷயத்தை சொல்லி அந்த பாண்டிங்கை உடைச்சிட்டு அந்த 2 பெரும் கூட்டத்தையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி இவங்க சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரை வந்து தனிமைப்படுத்தி அவருக்கு அப்புறமேட்டு ஒருத்தர் வந்து வீழ்த்துறது, அந்த யுக்தியை கையாளக்கூடிய விஷயம் செஞ்சாங்க. ஆனால் இவர்கள் சொன்னதுக்கு முற்றிலும் மாறாக இவர்களுக்கு செருப்படி கொடுப்பதற்கு போல இன்றைக்கி வந்து அன்னை பிரேமலதாவை போய் இவர்கள் விஜய் அவர்கள் நேரில் பார்த்த விஷயமா இருக்கட்டும், அவர் விஜயகாந்துக்கு மரியாதை செஞ்ச விஷயமா இருக்கட்டும், என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விஜயகாந்த் இறந்த பிறகும் சரி அல்லது அதுக்கு முன்பும் யாருமே அவருடைய பயன்படுத்தலாம்ன்ற மாதிரியான எந்த ஒரு ஐடியாவுமே யாருமே கொண்டு வரல. விஜய் அவர்கள் தான் தன் படத்தில் வந்து தன் அண்ணனாக இருக்கக்கூடிய அண்ணன் ஆசான் அவர் 2மே அவருக்கு அந்த மாதிரி தான் வச்சுங்களேன், அவரை வந்து திரையில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். அந்த நபர்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும், குறிப்பாக யாருக்குனாக்கா விஜயகாந்தோடைய புதல்வர்கள் 2 பேருக்கும் எப்படி உதவி செய்யணும், சினிமாவிலும் சரி அரசியலும் சரி எப்படி பக்கபலமாக இருக்குங்கிறலாம் ஒரு பல ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு கொண்டு போயிட்டுருக்காரு. தம்பி செய்கிற உதவியை பயங்கரமாக சொல்லி காட்டி, அதாவது தனி மனிதனுக்கு ஒரு நட்பு ஒரு உறவு ரீதியாக செய்கிறதெல்லாம் வந்து இவங்க விளம்பரப்படுத்துவதற்கு விரும்புவது கிடையாது. விஜய் அவர்கள் என்ன செய்யணும் எப்போ செய்யணும் மிக அருமையாக செய்வதற்கான எல்லா முனைப்பும் போய்கிட்டு இருக்கு. இப்போ இவர்கள் என்னன்னாக்கா அந்த பிரித்து சூழாடக்கூடிய சூழ்ச்சி இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சீமானுக்கும் விஜய்க்கும் மூட்டி விடுறாங்க. சீமான் வந்து சீனியரு, அவருக்கு அடிமையாக தான் நீங்கள் அவர் கீழே தான் வந்தாகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, விஜய் வந்துட்டாரு இனிமேல் சீமா அவ்வளோதான் காலி. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்களா? அவங்க 2 பேரும் தம்பிக்கு ஒரு பிரச்சனை, தம்பி கொடிக்கு ஒரு பிரச்சனை, அண்ணன் நான் இருக்குன்னு சீமான் பேசிகிட்டு இருக்காரு. தம்பி சரின்னு சொன்னாக்கா நான் சரிதான்ப்பா, நாங்கள் ஒன்றா இணக்கமாக போகிறோம்ட்டு இங்கே மைக்க புடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எடுத்து பாடிட்டாரு. இப்போ அவர்கள் 2 பேரும் இணக்கமாக இருக்கிறாங்க. இவங்க ஒன்று சேர்ந்துட்டாக்கா குறிப்பாக 2 பேருமே தமிழ் மொழி தமிழ் போராளிகளை குறித்து பேசுகிறார்கள், இங்கே மரபு சார்ந்து பேசுகிறாங்க, சித்தாந்தம் சார்ந்து பேசுகிறாங்க. நம்மளுக்கு நம்ம இல்லாத திராவிடம்னு ஒன்று உருவாக்கி பேசிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய வரலாறு திருட்டுதுன்னா ஐயக்கத்துலாம் பேசினா நம்ம காலியாயிருவோன்ட்டு 2 பேருக்குள்ளேயும் இயல்பாக ஒரு வெறுப்பை உண்டாக்கணும். குறிப்பாக 2 ரசிகர்கள் இருக்காங்க, 2 தொண்டர்கள் இருக்காங்கல்ல, 2 பேருக்கும் வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கணும்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா, சீமான் தான் பெரிய ஆளு, விஜய் ஒன்றும் கிடையாது. அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க தொண்டர்கள் 2 பேரும் கருத்தியெல்லாம் மோதிப்பாங்க, அப்போது ஒரு பிரிவினை உண்டாகும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அவங்க கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் ரொம்ப தெளிவாக வந்து அந்த கொடிக்கு இவங்களை கிளப்பி விட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டு செருப்பு கழட்டி அடிச்சிருக்கிறாப்புல. இப்போ சீமானும் ரொம்ப தெளிவாக தம்பிக்கு நான் இருக்கிறேன், அண்ணனுக்கு தான் யாரும் இல்லை, ஆனால் என் தம்பிக்கு நான் நிற்கிறேன், நான் நிற்பேன், அவர் நிற்கிறாரு. அப்போது நீங்கள் வாங்கின காசுக்கு புரோக்கர் வேலை செஞ்சது எடுபடலை, புதுசாக அதை ட்ரை பண்ண சொல்லுங்கள் அவங்கள, சரிங்களா? அவங்க புதுசாக ட்ரை பண்ணட்டும், நான் திரும்பி மறந்துட வேண்டாம், இன்னும் ராவுத்தர் பிரேம் நான் இருக்கிறேன், அது பார்த்துக்கலாம். இப்போ விஜயகாந்த் ஒரு காலகட்டத்தில் இந்த கூட்டணி வருவான்னு சொல்லிட்டு அதிமுகவும் எதிர்பார்ப்பாங்க, திமுகவும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சார். அந்த ஒரு காலகட்டம் வந்து இருந்தது. அப்படி இருந்த ஒரு விஜயகாந்த் வந்து எப்படி சார் விழுந்தாரு? இல்லை, அவர் வீழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது, இயற்கையாக அவருக்கு உடல்நல குறைபாடு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஜெயலலிதா மரணத்தின் பொழுது விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎம். அதை யாருமே தடுத்துருக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அவருக்கு ஆயிடுச்சு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி, ஆக்டிவாக நீங்கள் இருக்கணும், லைவில் நீங்கள் இருக்கணும், கருத்தியல் ரீதியாக மக்கள்கிட்ட வந்து நீங்கள் உரையாடி கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த பாண்டிங் உருவாகும். அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடந்து போகக்கூடிய 1008 பிரச்சனைகளை அரசியலுக்காக இங்கே உருவாக்குவார்கள். அப்போ 4 மேனி பொழுது வண்ணம் பிரச்சனைகள் உருவாகும் பொழுது என்னாக்கன்னா, அரசியல் இருக்கக்கூடிய லைவில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் குறித்து பேசி 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 அது அரசியல் வேறு மாதிரி வேறு திசைக்கு போகும்.
அப்போ ஒரு உடம்பு முடியல, ஒரு சிக்னஸில் இருக்கிறாங்கன்னும் பொழுது அவங்களால வந்து வெளியில் வர முடியணும் பொழுது, அதுவும் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த உடல் முடியாமல் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவாக இருக்க முடியல. அதனால தான் வந்து அவர் வந்து செட்பேக் ஆனாரே தவிர, அவர் வந்து இவங்க வீழ்த்திட்டாங்கன்றதெல்லாம் வந்து சும்மா கதை. அதெல்லாம் இப்போ ஒரு வேளை ஜெயலலிதா இறப்பின் போது விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக அரசியல் இருந்திருந்தாங்கன்னா சிஎம் அவர் தான். இப்போ இந்த உடல்நலம் சரியில்லாமல் போனதுக்கு காரணமே அதிமுகவும் திமுகவும் சொல்கிறாங்க சார். ஒரு சைடு வந்து அதிமுக அவங்க சைடில் இருக்க எம்எல்ஏஸ் வந்து பிடிங்கிட்டாங்க, இன்னொரு சைடு வந்து திமுக அவங்க சைடில் இருக்க எம்எல்ஏஸ் வந்து கொஞ்சம் பிடிங்கிட்டாங்க. யாரும் இல்லாத மாதிரி ஒரு தனிமையை உணர ஆரம்பிச்சிட்டார் விஜயகாந்த். அதுக்கப்புறம் தான் இந்த உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டது. அந்த அரசியல் விளையாட்டை விளையாண்டாங்க. அந்த நிச்சயமா அந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா விஜயகாந்த் அறிமுகப்படுத்தின அவர் கட்சி எம்எல்ஏக்கள்லாம் இன்னைக்கு வந்து 2 கட்சியிலுமே இப்போ இருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கையாக செஞ்ச அந்த இதுகளை உடைக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, பணத்துக்கு விலை போகக்கூடிய விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்க. பட் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருப்பார், என்னடா காசு 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 பெரிய காசு வச்சுட்டு என்ன பண்ண போகிற, அந்த வார்த்தையை அவர் பேசியிருப்பாரு. எவ்வளோ எடுத்துக்க, எனக்கு வந்து என்ன ஒரு 3 வேளைக்கு கொஞ்சம் சோறு சாப்பிடுவேன்னா, அதுக்கு பின்னாடி பார்த்தா என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க சொத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து 1 ரூபாய் சோறு போட மாட்டீங்களா, இதுக்கு மேலே என்ன அப்படின்ற வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதர். அப்போ அவருக்கு வந்து பணத்திற்கு எங்கேயுமே ஒரு விலை போனது கிடையாது. ஏன்னா அவர் தான் கொடுத்து சிவந்த கரங்கள், அந்த மாதிரி பழகின மனுஷன். இவங்க நம்பி ஒருத்தர் வந்து அவர் உருவாக்கும் பொழுது விஜயகாந்துக்கு துரோகம் செய்து விட்டு நீங்கள் போன மனிதர்கள்னால வந்து அவருக்கு வந்து ஒரு செட்பேக் ஆச்சு. அது வந்து உளவியல் ரீதியாக வந்து அவரை வந்து கொஞ்சம் ஒரு, நம்ம யார் அதிகப்படியாக நம்புகிறோமோ அவன் செய்கிற துரோகத்திற்கும் நம்மளை கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு பலத்தோடு வந்து நிற்கக்கூடிய எதிரிக்கும் பார்க்கும் பொழுது நம்ம எதிரியை ஈஸியாக எதிர்கொண்டுருவோம். நீ நிற்கிறனாக்கா நான் நிற்கிறேன் வாடான்னு இயல்பாக நம்ம அப்படி தானே பண்ணுவோம். நீ ஒப்பனும் நானும் ஒப்பன் தான். என்ன இங்கே வந்து மரணம் என்றது ஒரு சம்பவம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, மரணம் என்பது ஒரு சம்பவம். அது வந்து ஒரு எந்த ஒரு அதை கண்டு நம்ம பயப்படுவதற்கோ அதை கண்டு நம்ம வருத்தப்படுவதற்கோ ஒன்றும் கிடையாது. இது நிகழுன்ற பொழுது நிகழ்ந்து தீரும். அது கூட நம்ம எதுக்கு பயப்படணும், எவனுக்கு பயப்படணும்? நம்மளை அஞ்சுவதும் அடிவணிவதும் இறைவனுக்காக இருக்கணும். அந்த கோட்பாட்டில் எப்பயுமே வந்து விஜயகாந்த் அவர்களை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா நின்றுப்பார். இந்த துரோகத்தின் மூலம் வீழ்த்தும் பொழுது யார் மீது அதிகமாக நம்பிக்கை வச்சாரோ அந்த நபர்கள் துரோகம் செய்யும் பொழுது அவருக்கு அந்த ஒரு மனசோர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகாக அது வந்து உடல் சோர்வாக மாறும் பொழுது உடல் ரீதியாக கொஞ்சம் செட்பேக் ஆயிட்டாரு. அதே மாதிரி இந்த ஊடகங்களும் திட்டமிட்டு விஜயகாந்த் அழிச்சுன்னு சொல்லுவாங்களே சார், அந்த காலகட்டத்தை வைத்து நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்களேன். விஜய் அவர்கள் கொடி வெளியிடும் பொழுது அமைச்சரவை மாற்றம்னு இல்லாத ஒரு விஷயத்த ஊடகம் ஒட்டுமொத்தமாக போடுதுனாக்கா ஊடக முதலாளிகளை விலைக்கு வாங்கி என்ன சொல்றாங்களோ செய்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்களை யார் கேவலப்படுத்துனதுன்னா திமுக. ஏன்னா வடிவேலை வைத்து எவ்வளோ அநாகரிகமாக பேசினாங்களோ அது போல ஊடகத்தை வச்சு பேச வச்சு எல்லாம் பண்ண சிஸ்டமேட்டிக்காக செஞ்சானுங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் இவ்வளோ செஞ்சீங்க, ஆனால் விஜயகாந்த் ஒன்று செஞ்சார், வரலாறு நின்றுச்சு. அந்த சமூக நீதினு இவர் சொன்ன அந்த விஷயத்தை செஞ்சு காட்டினவர் விஜயகாந்த் அவர்கள். உணவுலையும் அந்த சக மனிதர்கள், அந்த சினிமா டெக்னீஷியன் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை மறக்கவே மாட்டாங்க. அது ஒன்று வரலாற்றில் அவர் செஞ்ச மிக முக்கியமான விஷயத்த எவனாலையும் நீ மாற்ற முடியாது. அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஆளுமையாக சொல்லப்பட்ட கலைஞரை தூக்கி வெளியேறிஞ்சிட்டு எதிர்கட்சி அந்த உட்காந்தாரில்ல, இனி வரலாறு அதை மாற்ற முடியுமா உங்களால்? முடியாது. அப்படின்னும் பொழுது அவருக்கான இடத்தை இறைவன் எந்த இடத்துல கொடுத்தானோ அந்த கம்பீரம் குறையாமல் அந்த சிங்கத்தை கௌரவத்தோடு வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். அதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். தமிழக அரசியலும் தமிழக சினிமாவும் இருக்க வரைக்கும் விஜயகாந்த் என்ற பெயர் வந்து ஒழிச்சிட்டே இருக்கும் சார். நிச்சயமாக விஜயகாந்த் அவர்களை தவிர்த்து விட்டு இங்கே அரசியலும் கிடையாது. விஜயகாந்தை நினைவூட்டும் வகையில் அடுத்து விஜயும் இருக்கிறாரு, விஜய பிரபாகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவர்களையும் தவிர்க்க முடியாத பொழுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்பவே நன்றிகள் சார், எங்களுடைய இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.